அன்பு நண்பர் சக்கரை அவர்கள் ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. அன்பு நண்பர்களுக்காக ஒரு பாட்டு. இந்த பாடல் எழுதியது யாருன்னா நமது ஆரக்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா பாரதி கணேசன் அவர்கள் எழுதிய பாட்டு இந்த பாட்டு. இப்போ திரைப்படத்துக்கு எப்படி பாடலாசிரியர் எழுதுகிறாங்க வைரமுத்து ஐயா அவர்களாக எப்படியோ அதே மாதிரி நாடக உலகத்திற்கு யாருன்னா எங்கள் மாமா பாரதி கணேசன் அவர்கள். அவர் தான் இந்த பாட்டை எழுதினார். இந்த பாட்டு மூலம் நிறையா பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. சினிமாவுக்கும் பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடலாசிரியர் மரியாதைக்குரிய அன்பு மாமா. ஏன்னா ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னால் அது யார் எழுதுனாங்கன்னு சொன்னால் தான் அதுக்கு ஒரு மரியாதை, பாடுற நம்மளுக்கு ஒரு மரியாதை. அன்பு நண்பர்கள், இதில் நிறைய பேர் மது பிரியர்கள் இருப்பீங்க. மேடைக்கு ஒரு நகைச்சுவைக்காக நம்ம பேசுவோம் குடிக்கிறத பற்றி. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், தயவுசெய்து குடிக்காதீங்க. குடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பலனும் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் போதைக்காக நம்ம தண்ணி சாப்பிட்றோம், அப்புறம் மூத்திரம் வழியாக வெளியில் வந்துட போகுது. அந்த காலத்துலலாம் பெரியவங்க ஒரு மரத்து கல் சாப்பிடுவாங்க, தென்னை மரம் பனை மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்து கல் சாப்பிடுவாங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. கண்ட சரக்கில் கண்ட மாத்திரையை போட்டு போதைக்காக சரக்குகளை விற்கிறாங்க. இதனால் 18 வயசு பசங்க கூட தண்ணி சாப்பிட்டு தன்னுடைய ஆண்மை தன்மையை இழந்துடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 18 வயசு பசங்களே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. போகக்கூடிய காலங்களில் திருமணம் பண்ணும் பொழுது ஆண்மைத்தன்மை இழந்துடுறாங்க. ஒரு பெண் மகளுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு ஆண்மைத்தன்மை கெட்டு போகிறது. அதுக்கு என்ன காரணம்னா மதுவானத்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணிகளை நிப்பாட்ட பாருங்கள், குடிக்காதீங்க. வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க. திருமணமானவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் நினச்சி பாருங்கள். குடித்தோம்னா நம்ம உடம்பு கெட்டு போகும். நம்ம உடம்பு கெட்டு போச்சுன்னா நம்ம உயிர் நம்ம உடம்பை விட்டு போயிடும். நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்குவா? நம்ம பிள்ளைகளுடைய கனவை யார் நிறைவேற்றி வைப்பா? ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு கனவோடு பிறக்குங்க. நம்ம டாக்டராக வரணும், வக்கீலாக வரணும், பெரிய கலெக்டராக வரணும், நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க ஒரு நம்பிக்கையில் தானே நம்ம குழந்தைகள் நம்ம கூட வாழுது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் தயவுசெய்து தண்ணி அடிக்காமல் யாருக்காக வாழ்கிறோம் இல்லையோ நமது பிள்ளைகளுக்காக வாழணும். ஏன்னா சொந்த பந்தம்லாம் சும்மா காசு இருந்தால் தான் சொந்த பந்தம்லாம். ஆனால் நம்மளுக்கு பெரிய சொந்தம் எதுனா நம்ம பெத்த பிள்ளைய மட்டும்தான். குடிக்கும் பொழுது சரக்கை ஊற்றிட்டு வேறு எதையும் நினைக்காதீங்க, உங்கள் பெத்த பிள்ளைகளை நினைங்க. யாரும் தண்ணி அடிக்க மாட்டீங்க. அதனால் குடிக்கிறத நிப்பாட்டுறது கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி உங்கள் உடம்புகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த குடியினால் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு கெட்டு போகுது, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எதை இழக்கிறான் அப்படிங்கிறத இந்த பாட்டு மூலியமாக சொல்லியிருக்காரு. அடிச்சாலும் தன் தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்குறா, கால நொண்டியானாலும் காப்பாத்தும் தன் தாய் மகனை குடிச்சா தானே ஒதுக்குறா. இந்த உண்மையை புரிஞ்சு நல்லதை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு எப்போதும் மதிப்பு இருக்கா. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அளவு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5 மரசம் வில்லு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். பட்ட தண்ணி அடிச்சு புட்டே அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டே, உண்டாட்டி கொலுச வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டே. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலுதானே வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலுதானே வெந்தது. கைகாலு நடுங்குது, லேசா பார்வை கொஞ்சம் மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். சுகமாயிரு
சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமேல் யாரும் கொடுக்க வேணாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 5 மரச நெல்லு வச்சிருந்தேன். தடையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. தடையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. புதுக்குளம் கிருஷ்ணமூர்த்தி கேட்ரிங் சார்பாக மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. கேட்ரிங் மரியாதைக்குரிய அன்பு அப்பா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னை வாழ்த்தி அன்பளிப்பு வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. அன்பு அண்ணா சக்கரை அவர்கள் அவர் தான் இந்த பாட்டை பாட சொன்னார். அன்பு அண்ணா அவர்கள் வாழ்த்தி அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.